இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமேசான்ல வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பாக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஸோ என்ன ரோல்னு பாத்தீங்கன்னா, அசோசியேட் குவாலிட்டி சர்வீசஸ் அலெக்சா டெக் சப்போர்ட்ஸ்னு 3 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனில உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிமிலர் திங்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து QA மெத்தடாலஜி அந்த டூல்ஸ்ல வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க பேசிக் குவாலிஃபிகேஷன் அந்த ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க அப்ளை நவுன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க உங்க அமேசான் யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க கூகுளை யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்து கூட நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க நியூ யூஸரா இருந்தீங்க அப்படின்னா இங்க கிரியேட் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுல உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்க அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்க பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க லாகினுக்கு போயிட்டு உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.